கானான் ஊழியங்கள் வழங்கும் ஆறுதலின் நேரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனம் வரைக்கும் படிக்க கேட்போமா? பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வெரி நோபல் ஐடியா, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது சென்னை மாநகரத்தில் இருக்கிறோம், சிங்கார சென்னை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இன்றைக்கு இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, கம் லெட்ஸ் பில்ட் a city for ourselves அப்படின்னு சொல்றாங்க. அவங்க திடீர்னு எல்லாரும் கூடுறாங்க, கூடி எல்லாம் என்ன பேசுறாங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒரு நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நகரம் என்று சொன்னாலே இன்றைக்கு ஒருவேளை சின்ன சின்ன ஊர்களை நகரம் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு சென்னை பட்டணத்தை பட்டணம் என்று சொல்வார்கள், நகரம் என்று சொல்வார்கள். ஹைதராபாட நகரம்னு சொல்லுவாங்க, பட்டணம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பாம்பே, இல்லைன்னா டெல்லி, கல்கட்டா இப்படி சொல்லுவாங்க, மெட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திண்டிவனத்தை நகரம்னு சொல்ல மாட்டாங்க. திண்டிவனம் ஒரு சின்ன ஊர், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்ற காரியம் என்னன்னா, ஒரு நோபல் ஐடியா. நான் சொல்வது, இன்றைக்கு ஒரு மெட்ரோ ரயில் வருது, எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ். எங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம். எங்க வீட்டுல இருந்து அந்த சைடு கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆயிரும். பீக் டிராபிக் டைம்ல நடந்து போய் கிராஸ் பண்ண முடியாது. அப்ப கார் பைக்லாம் இன்னும் கஷ்டமாயிரும், அவ்வளோ பீக் டிராபிக். காரணம் என்ன? மெட்ரோ ரயில் வருது. ஆகையால ஒன் வே ஆயிருச்சு. இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் அநேக அண்ணா நகர் போனாலும் அதே பிரச்சனை, பல இடங்களுக்கு போனாலும் அதே பிரச்சனை. இன்றைக்கு 2012 கம்ப்யூட்டர் காலத்துல பெரிய பெரிய ஐஐடி இன்ஜினியர்ஸும் பெரிய பெரிய 10 தடிக்க விழுந்தா இன்ஜினியர்ன்றாங்க. யாரை கேட்டாலும் எனக்கு இன்ஜினியர், நான் இன்ஜினியர். இத்தனை இன்ஜினியர்ஸ் மத்தியில, கோடிக்கணக்கான பண முடக்கத்தின் மத்தியில எத்தனையோ பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து தேசத்துக்கும் நகரத்துக்கும் இன்னைக்கு அர்பன் டெவலப்மெண்ட் சொல்ற காலத்திலையும் இன்றைக்கு ஒரு நகரத்தை கட்டி அந்த நகரத்தை பாதுகாப்பது எத்தனை கஷ்டம். எத்தனை போலீஸ் ஆட்கள், எத்தனை கார்பரேஷன் ஆட்கள், எத்தனை இபி வர்க்கர்ஸ், கோடி கோடி கோடி, 2000, 3000, 20,000 கோடி, கோடிக்கணக்கில், 2-3 கோடி இல்ல, ஆயிரக்கணக்கான கோடிகளை நம்மை பாதுகாக்க, நம்முடைய நகரத்தை கட்டி காக்க இன்றைக்கு அரசாங்கம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நாட்கள் ஒரு கூட்டம் ஜனம் சொல்றாங்க, வாங்கய்யா நம்ம நமக்காக ஒரு நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நல்ல ஐடியா, நோபல் ஐடியா. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதை படிக்க கேட்போம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாய் ஒரு ஒற்றுமை. அவங்க எல்லாரும் சொல்றாங்களா, வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், நம்ம எல்லாம் ஒன்னா நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம். பிரியமானவர்களே, நகரம்னு சொன்னா என்ன கட்டுறாங்க? அவர்களை சுத்தி ஒரு பாதுகாப்பின் சீன மதில் சுவரை போல ஒரு பாதுகாப்பின் வளையமாய் we will build ourselves a living community அல்லது ஒரு என்க்ளேவ் நமக்கு என்று சொல்லி ஒரு லிவிங் பிளேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு சொன்னா அவங்க ஏறக்குறைய 9 அடியிலிருந்து 10 அடி குறைஞ்சது 30 அடி வரைக்கும் போவோம். அத்தனை அங்கலம் உள்ள மதில் செவறுகளை அவர்களை சுற்றி எழுப்பி பாதுகாப்பாய் நமக்குள்ளாய் ஒரு சேஃப்டி உண்டாக்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த நகரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அதை பார்க்கின்றார். இவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க, நகரத்தை கட்டுறாங்க. இதை விடக்கூடாது. I don't want them to live together. I don't want them to be united அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழும்புகின்றார். ஆண்டவர் அந்த நல்ல காரியத்தை பார்த்து, சபாஷ், இப்படி ஒரு நாளை தான் எதிர்பார்க்கிறேன், இப்படித்தான் ஜனங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து கொடுத்து, அதை லகுவாக்கி கொடுத்து, ஆண்டவர் வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து பிரிக் மலையா போட்டு அல்லது அவர்களுடைய பவுண்டேஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்காதபடி ஆண்டவர் சொல்கின்றார், இதை செதறடிக்கணும், இந்த காரியத்தை நம்ம செய்ய விடக்கூடாது, இந்த காரியத்தை நான் தவிடுபொடி ஆக்கணும், தாறுமாறாக்கணும். எத்தனை கொடிய வார்த்தைகள்! யார் பேசுவது?
ஆண்டவரே பேசுகின்றார். மோசே எனும் ஒரு மனிதன் இது ஏதோ தரிசனத்திலேயோ கனவுல தோணுச்சு நான் யோசிச்சேன்னு சொல்லல. 40 நாட்கள் முகமுகமாய் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அவர் சொல்ல இவர் கேட்க, அவர் சொல்ல இவர் கேட்க இந்த காரியங்களை எழுதுகின்றார். அவர் சொல்ற ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனங்களுடைய காரியங்களை திட்டங்களை தாறுமாறாக்க போகின்றேன் வாங்க என்று சொல்லி யார் இறங்கி வந்தாங்களாம்? பொதுவாய் ஒரு தேவதூதன் ஒரு இடத்துக்கு இறங்கி வந்தாரு 185,000 பேரை சாகடிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுது ஈராக்குன்னு சொல்றோமே, இன்றைக்கு இருக்கிற ஈராக்கு அன்றைக்கு அசிரியான காணப்பட்டது. அது ஒரு தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது ஒரே ஒரு தேவதூதன் ஆண்டவர் அனுப்பினார், நீ மட்டும் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. பெரிய மீகாவேல்னு சொல்லல அல்லது கேப்ரியல்னு சொல்ல, பேர் தெரியாத இருக்கிறதுலே ஒரு சோப்பலாங்கியா இருந்திருக்க கூட அந்த தேவதூதன் நீ போதும்பா இந்த அசிரியாக்கு நீ போதும்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் ஒரு பட்டயத்தோட வர்றான், 4 வெப்பன், ஒரு கன்னு முடிஞ்சோடனே, ஒரு மேகசின் முடிஞ்சோடனே, ரீலோடிங் ஒரே கத்தி. அந்த ஒரு கத்தியத்துல 185,000 பேரை சாகடிக்கிறான். அப்ப வேதம் சொல்லுது பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் இதுல கூட்டணியா இறங்கி வர்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க வாங்க நம்ம எல்லாரும் கீழே போலாம், நம்ம எல்லாம் கீழே போய் இந்த காரியத்தை வளர விடக்கூடாது. we have to break this, we have to break this bond, we have to split them away, we have to break them and put them away from each other, scatter them அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அதற்கு பின்பு ஒருவரும் இல்லை அந்த நகரத்தை கட்ட. பிரியமானவர்களே, எத்தனை பெரிய சாபம், எத்தனை பெரிய கொடுமை. இன்னைக்கு நிறைய முறை நாமும் கூட ரொம்ப காரியத்தை யோசிப்போம், அழகாய் திட்டம் போடுவோம், அழகாய் சில ஆட்களை பார்ப்போம், சில காரியங்களை ஊழியக்காரர்களுக்கு பொருத்தனையின் காணிக்கை கூட கொடுத்துருவோம். எனக்கு அது நடக்க போது நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், எனக்கு இது கிடைக்க போது விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆகையால் அதுக்கு பதில் நான் இது ஒரு முன்னோடியா கொடுத்துறேன் பிரதர், தேங்கிங் யூ அட்வான்ஸ் லெட்டர்ல போடுற காலம்லாம் தாண்டி இன்னைக்கு சர்ச்சில் வந்து அட்வான்ஸா காணிக்கை கொடுக்கிற காலங்களை பார்த்து வருகின்றோம். இத்தனை காரியங்கள் மத்தியில் ஏன் நடக்கல, ஏன் இப்படியாய் மாறுகின்றது? உங்களுக்கு நான் அதை காண்பித்து கொடுத்தே தீரணும். இல்லைன்னு சொன்னா இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியுமே பிரதர், இது நீங்க பிரசங்கமா ஒரு அரை மணி நேரம் பேசுறீங்களா, எங்களுக்கு இது மனப்பாடம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் இதனுடைய பின்னணி என்ன? ஏன் இதை ஆண்டவர் தவிடுபடி ஆக்கினார்? அல்லது இதை தவிடுபடி ஆக்குறதுக்கு, தாறுமாறு ஆக்குறதுக்கு ஆண்டவருக்கு அப்படி என்ன திட்டம் இருந்தது? படிக்க கேட்க போகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது ஆண்டவரை தேடின கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு மனுஷன் இருக்கின்றார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வேதம் சொல்லுது மழை வராத காலத்துல, இடி மின்னல் தோணாத காலத்துல ஏறக்குறைய 120 வருடங்கள் ஆயிற்று அந்த பெரிய நோவா பேழை கட்டி முடிக்க என்று சொல்கின்றார்கள். அதற்கு வசனத்தை ஆதாரமாய் காண்பித்து கொடுக்கின்றார்கள். அத்தனை நாட்கள், இன்றைக்கு இத்தனை அதிநவீன டூல்ஸ் இருக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை ஆல்டர் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு காரியத்தை திருப்பி நம்ம செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனி மனுஷன், வயசான மனுஷன், 3 மகன்கள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வயசான மனைவி, இதன் மத்தியில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றார். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, ஆகையால செய்யணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய பேழை கட்டி முடித்தாராம். பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனா தவறு செய்தார். அவர் பேழையிலிருந்து இறங்கினோடனே அவர் தான் திராட்சை தோட்டத்தை நட்டார். யோசிச்சு பாருங்க, அத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 120 வருஷம் டெய்லி காலில் போயிருப்பாரு, பேழை செஞ்சிருப்பாரு, சாயந்தரம் பிரசங்கம் பண்ணுவார், மனம் திருந்து சீக்கிரம் அழிவு வரப்போது, மனம் திருந்து. எப்படி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களா, அன்னைக்கு சொன்னார், பண்ணி முடிச்சு 120 வருஷம், ஒரு வருஷம் பேழைக்குள்ளா இருக்கிற. வெளியில வந்தோடனே கொஞ்சம் விதை தானியங்களை போடலாம், கொஞ்சம் வீட் செய்யலாம், கொஞ்சம் மெய்ஸ், கொஞ்சம் அரிசி, இப்படியே தான் செய்யலான்னு சொல்லி இல்லாம 121 வருஷத்துக்கு பிறகு திராட்சை தோட்டத்தை நட்டாரும். யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவரோடு நடந்த மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனுஷன், அந்த மனுஷன் குடித்துட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். அந்த மனுஷன் குடித்து கீழே விழுந்த மனுஷனை 3ல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், டே பாரா நம்ம டாடி இப்படி விழுந்து கிடக்கிறார், ட்ரெஸ் இல்லாம நேக்கடா இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே
2 பேர் வந்து துப்பட்டி இப்படியே பின்னாடியே நடந்து வந்து துப்பட்டியை போட்டு போத்திட்டாங்க. தெளிந்த பின்பு கண்டுபிடித்தோடனே சபிக்கின்றார். நீ வாழவே மாட்ட, நீ ஒரு நாளும் வாழ மாட்ட, நீ கேவலமா தான் போற, உன் சந்ததியெல்லாம் சபிக்கப்பட்டிருக்க போது, நீ எல்லா விதத்திலும் ஒன்னுத்துக்கும் உதவாம தான் போவ. 1000 காரியங்களை யாரையா சபித்தது? ஊரா மண்ணு தூக்கி போட்டாலும் தூசி தட்டி விட்டு போயிடலாம். ஊரா எலுமிச்சை பழம் தூக்கி முட்டையும் போட்டு அடிச்சு போட்டாலும், இஷ்டத்துக்கு தாயத்தை கட்டி தகட வீட்டுக்குள்ள வந்து ஃபவுண்டேஷனை உடைச்சி ஊருக்கு போன பேர் போட்டாலும் அதை நகைத்து போயிடலாம். ஆனா கர்த்தரோடு நடந்த ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமா இருந்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பாடுகள், தன்னுடைய ரிசோர்ஸை பார்க்காம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நின்ற மனுஷன் யாரை சபித்தார்? தன்னுடைய சொந்த மகனை சபித்தார். தன்னுடைய சொந்த பேர பையனை சபித்து விட்டார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு பாஷன்னு சொன்னா எதனால வந்ததுன்னா, உலகெல்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த 3 பேர், அந்த 3 பேரர்கள், அவர்கள் இனவிருத்தி அடைந்து ஒரு சின்ன கூட்டம் தான் வந்திருக்கு. அவங்களுக்குள்ள அந்த பேழைக்குள்ள பேசின பாஷை தான் அன்றைக்கு ஊர்ல பேசினாங்க. அதுக்கு முன்னாடி ஆதாம் காலத்துல 100 பாஷை இருந்திருக்கலாம், 10 பாஷை இருந்திருக்கலாம், 5 பாஷை இருந்திருக்கலாம் தெரியாது. ஆனா அத்தனை பாஷையும் அழிஞ்சு போச்சு. நோவாவுடைய குடும்பம் என்ன ஒரு பாஷை பேசிச்சோ அந்த ஒரு பாஷை தான் இப்போ பூமி எல்லாம் இருந்திருக்கு. ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனா ஏன் நட தெரியாது. ஒரு மனுஷனுடைய சாபமா இருக்கலாம். அவன் சொல்றான், நீ வாழ மாட்ட, நீ தழைக்க மாட்ட, நீ ஒரு நாளும் நீ நிக்க மாட்ட. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர் தேவதூதன் அனுப்பியிருக்கலாம். அல்லது ஆண்டவர் நினைச்சா குடும்ப சண்டைங்க, இன்னைக்கு திட்டுவாங்க, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கே ஒன்னா சேர்ந்துருவாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்காததா என்று சொல்லி ஆண்டவரும் தன்னுடைய பரலோக தேவதூதனும் மௌனமா இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் அல்லது தேவனோடு நடந்த மனுஷன், ஆண்டவரோடு குடும்பத்தினுடைய தலைவன்னா உடனே நான் தான் அப்படின்னு சொல்லி நெஞ்சு நிமித்தி இருக்கிற ஆம்பளைங்கள்ல, கர்த்தரோடு நடக்கிற மனுஷியா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், அல்லது மகனா இருக்கலாம், மகளா கூட இருக்கலாம், ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன் மனஸ்தாபப்பட்டுட்டான். வேதம் சொல்லுது, கர்த்தரும் அவரோடு கூட பிதாவாகின ஒரு தேவனும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தாறுமாறாக்கி அந்த பட்டணத்தை வாழக்கூடாதபடி செய்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. இன்னும் ஒருவனும் ஒன்றை செய்தான். அதையும் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதையும் நீங்க படித்து இன்றைக்கு மாலை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சியா இருக்கின்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த பட்டணம் அல்லது இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எப்படி ஆரம்பிச்சது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவனுங்க போய் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே, குச்சி சண்டை கத்துக்கலாம், இல்லாட்டி கத்தி சண்டை கத்துருக்கலாம், இல்லாட்டி மிருகங்களை பிரீடிங் விட்டு அதுல இருந்து காசு கொண்டு வந்திருக்கலாம், காரியங்களை செய்திருக்கலாம். ஏன் இவனுங்க நகரத்தை கட்டினானுங்க? காண்பிக்கிறேன். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். பிரியமான வேதம் சொல்லுது, அன்றைக்கு காயின் தன் மனைவியை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அவன் ஃபேமிலியா இருக்கும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு பின்பு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இப்போ he gets possessive about his wife, about his child. அது வரைக்கும் அவன் வேகபாண்ட், அது வரைக்கும் அவன் பாட்டுக்கு சுத்துறான், அடிச்சான், கொலை பண்றான், கோவப்படுறான், எல்லாம் செய்யறான். ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தோடனே அவன் என்ன செய்தானா, அவனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தையும் பாதுகாக்கின்றான். அட, நாளைக்கு ஜனத்தொகை பெரிதாவது, என் பெண்டாட்டியை வேற யாரா பார்க்க கூடாது, என் பிள்ளைய வேற யாரா பார்க்க கூடாது. யோசிப்பார், ஆண்டவர் பட்டா இல்லாம, ஒரு நிலத்துக்கு அக்ரிமெண்ட் இல்லாம, பூமியில் உள்ள எல்லாம் உனக்கு, அந்த 2 மரத்தை தவிர எல்லாம் உனக்கு கொடுத்துடுறப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட காரியத்துக்கு there was no need for him to secure the city, or there was no need for him to build a city. அவனுக்குன்னு ஒரு பட்டணம் கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய காரியங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்றான். அவன் தன்னுடைய காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாய், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கின்ற மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், அவன் ஒரு கொலை செய்துட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாய் போய் என்ன மன்னியும் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய மனுஷனும் வேதம் சொல்கின்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி ஒரு காரியத்தை செய்து விட்டான். பிரியமானுடைய வேதம் சொல்கின்றது, அப்பொழுது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு ஈடான ஒரு காலத்துல ஒருத்தன் எவ்வளவு விஸ்டமா, அவன் அழகாய், அவனுக்கு சபார்டினேட்ஸ் இல்ல, வேலை கிடையாது, கூலிக்கு வேலை செய்யற ஆம்பளை ஆளுங்க கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு பட்டணத்தை கட்டினான். அவன் மனைவி, அவன் மகனை சுற்றி அவன் ஒரு பெரிய பாதுகாப்பின் வளையத்தை கட்டினான். ஆனா கட்டி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அந்த நகரத்துல இல்ல, கர்த்தர் அந்த குடும்பத்துல இல்ல. அவன் மட்டுமல்ல, அதற்கு பின்பாய் வந்தவருடைய கையிட்டு செய்த காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கல. ஆண்டவர் அந்த பட்டணம் கட்டினாங்க, பெரிய காரியத்தை அவளை சுத்தி ஆசீர்வாதமா வைத்தாங்க.
ஆனால் அதை ஆண்டவர் மறுதலித்தார், அல்லது ஆண்டவர் அதை விட்டு விலகினார். இன்னும் ஒரு மனுஷனை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் உங்களோடு ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கின்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17, 18, 19 படிக்க கேட்போம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அவன் தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்துக் கொண்டிருந்தான். அந்த இடத்துக்கு வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது ரோட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஸ்தலமா இருந்தாலும் சரி, அது பக்கத்துல ஊறுகின்ற நடக்கின்ற மிருகங்களும் பிராணிகளும் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து தேவன் இறங்கி வருகின்றார். ஒரு ஏணியை கர்த்தர் காண்பிக்கின்றார். பூமியையும் வானத்தையும் இணைக்கின்ற ஒரு ஏணியை அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பூமியில வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் உரைப்பதற்கு முன்பான நாட்களிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களையும் வானத்தில் உள்ள பிதாவாகிய தேவனுக்கும் இணைப்பாய் பாலமாய் இருக்க போகின்றவர் இயேசு தான். அந்த இயேசு ஒரு வேணியாய் வந்து இந்த மனுஷனுக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், பூலோகத்தில் இருக்கிற உன்னையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் நான் இணைக்கின்ற ஒரு தேவனாய் மாறுவேன். I will be a God who unites you with heavenly hosts என்று சொல்லத்தக்கதாய் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்காய் ஒரு பட்டணத்தில் ஆண்டவர் இறங்கி வந்தாராம். ஒரு சாதாரண இடம், ரோட்ல கடக்கிறான். வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் இறங்கி வருகின்றார். யாரை தேடியா இறங்கி வருகின்றார்? ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பா அம்மானால நகைக்கப்பட்டு பகைக்கப்பட்டு துரத்தப்படுகின்றான். தன் உயிருக்கு பயந்து அவன் வெளியில வந்து கிடக்கின்றான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் வந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்கின்றது, படிக்க கேட்க போகின்றோம். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கவும், அதுக்கப்புறம் நான் முடிக்க போகின்றேன். 35ஆம் அதிகாரத்துல யாக்கோபு திரும்பி வருகின்றார். திரும்பி வரும் பொழுது என்ன நடந்தது அதை படிக்க கேட்க போகின்றோம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பயந்து ஓடினியப்பா, உயிருக்கு பயந்து, பொழப்புக்கு பயந்து, குடும்பத்திற்கு பயந்து ஓடினியப்பா, அந்த இடத்துக்கு போய் குடியிரு. உன் அண்ணனுக்கு பயந்து ஓடினிய, அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. பிரியமானுள்ள ஒரு கூட்டம் எல்லாம் ஒன்னா வந்தாங்க. கர்த்தருடைய சாபத்தின் மத்தியில் ஒரு மனுஷன், தேவ மனுஷன் சபித்தான். ஆகையால பரலோகத்திலிருந்து மடமடன்னு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, வாங்க போலாம், தனியா நான் போல, 3 பேரும் போலாம், அழித்து விட்டு வருவோம் என்று சொல்லி அதை அழித்து அந்த பட்டணத்தை கட்ட முடியாதபடி செய்தார்கள். ஆனா இன்னொரு பேத மனுஷன், பிலீவர்ல சாதாரண மனுஷன், மாத்திரத்துக்கு ஓட கிடையாது, சாப்பிடறதுக்கு வழி கிடையாது. இன்னும் 39 நாட்கள் போனோம். தன் சொந்த தாய் மாமா நல்லவனா கெட்டவனா சின்ன வயசுல இருந்து பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடன் காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து தாமே தரிசனமாய் வெளிப்படுகின்றார். அந்த பட்டணத்துக்கு வந்து அவனை பேசுகின்றார். 21 வருஷம் ஆயிடுச்சு, இவன் மறந்துட்டான். அப்ப ஆண்டவர் தட்டி சொல்றாரு, ஏன்பா இந்த ஊரை விட்டு போ, இந்த ஊர்ல நீ வாழ்ந்த, உன்னை ஆசீர்வச்சிருக்கேன், நீ இப்ப திரும்பி கிளம்பி பெத்தேலுக்கு போ. எந்த பட்டணத்துல நீ அனாதையாய் கடந்தாயோ அந்த பட்டணத்துக்கு நான் உன்னை அனுப்புவேன். அந்த பட்டணத்துல எனக்காய் நீ ஒரு ஆல்டர் கட்டுப்பா, ஒரு வீட்டை கட்டு, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி, பிரியமானவர்களே, நான் உங்களோடு ஜெபித்து முடிக்க ஆயத்தமா இருக்கின்றேன். ஒருவேளை நீங்க எல்லாம் நிறைய பேரு நான் எந்த ஊர் தெரியுமா அப்படின்னு நம்ம ஊரை குறிச்சு சொந்த பெருசா பெருமை பாராட்டும், சந்தோஷம். ஆனா நான் அதிகமா யோசிப்பது என்னன்னு சொன்னா, டவுன் சவுத்ல இருந்தா நம்ம 1000 சொல்லலாம், தோமா வந்து இறந்தாரு இதெல்லாம் சொன்னாலும், டவுன் சவுத்ல இருந்து நமக்கு நிறைய மிஷனரிஸ் வந்தாங்க. அப்படிப்பட்ட மிஷனரிஸ் வந்து இன்றைக்கும் மிஷனரி ஊழியத்தை தாங்குகின்ற முக்கியமான பட்டணங்களில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிடும்போது இன்றைக்கும் பிரதர் மோகன் சி லாஸ்தரஸ்லேருந்து பெரிய ஆட்கள் கூட்டம் நடத்துறதுக்கு பெரிய மைதானத்தை கொடுக்குற ஒரு இடம் என்னன்னு சொன்னால் சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம், அப்படி இல்லைன்னு சொன்னால் சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம லேடிஸ் காலேஜ் தான், லேடிஸ் காலேஜ், லேடிஸ் ஸ்கூல். ஒருவேளை இது என்ன 1000 காரியங்களை நம்ம அந்த ஊருக்கு போகலாம், திருநெல்வேலி போகலாம், அதெல்லாம் நினைச்சாலும் அதனுடைய பூர்வீகத்தை குறித்து சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். இங்கிலாந்து தேசத்துல யுனைடெட் கிங்டம் அந்த ஊர்ல என்ன நடந்துதான், ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு தான் வீட்டை விட்டு வெளியில போனது கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பொண்ணுங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜ், நிறைய கோ எஜுகேஷன், இப்படி நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனா இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்தாலும் அந்த பொண்ணு தன் வீட்டை விட்டு வெளியில போனது கிடையாது. அப்படி போனா சர்ச்சுக்கு மட்டும்தான் போவா. சர்ச்சு வீடு. ஏன் அப்படின்னு சொன்னா, இடுப்புக்கு கீழே 2 கால்கள் செயல்படாது, அப்படி கைகள் சூம்பி போன கைகள். ஆகையால அந்த வீல் சேர்ல உட்கார்ந்தாலும் தன் கைகளால் அந்த வீல் சேரை சுத்த முடியாது, வேற யாராவது அந்த வீல் சேரை தள்ளி கொண்டு போகணும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். மிஷினரிஸ் அன்றைக்கு இங்கிலாந்துல தான் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அப்படி யாரோ ஒருவர் இங்கிலாந்துல இருந்து சென்னைக்கு வந்துட்டு, திருநெல்வேலிக்கு வந்துட்டு போகும்பொழுது அவர் சொன்னார், நான் சொல்றது பல வருஷ கணக்கா, 100 வருஷம் முன்னாடி, அப்போ 100-150 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு, இந்த பட்டணத்துல யாருமே பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது, படிப்பே கிடையாது. அவங்க ஒரு வயசுக்கு வந்த பிறகு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா கோயில தாசியாய், விபச்சாரியாய், கோயில் தாசியாய் கொடுத்துடுறாங்க. எவன் வேணாலும் அந்த பெண்ணோட கூட காரியங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விட்டு விடுகின்றார்கள். பெண்களுடைய நிலைமை அவ்வளவு நிலைமை, ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பட்டணமாய் சென்னை பட்டணம் அல்லது தமிழ்நாடு இருக்கின்றதுன்னு சொல்லி அவங்க போய் சொன்னோடனே நம்மளுடைய இருதயம் உடைந்து போச்சு. அட, நம்ம இன்னைக்கு போக முடியல ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாய் நல்லா இருக்கிறவங்க இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் போக முடியலையே என்று வருத்தப்பட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு, இயேசுவே யாரையாவது அனுப்பும், எதையாவது செய்யும்னு சொல்லிவிடாம வேறொரு காரியத்தை செய்தார்களாம். அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வரும் பொழுது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து, இந்தாம்மா உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ, உனக்கு என்ன பிடிக்குமோ. ஒருவேளை அவங்களுக்கு சட்டை ரெடிமேடா கிடைக்காது, அவங்களுக்கு சில காரியங்கள் பொருட்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆகையால கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்க ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கிற வழக்கம் இருந்துதான். அப்படிப்பட்ட வழக்கத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட பிறகு அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சுதான், எனக்கு அடுத்த பர்த்டேக்கு நீங்க எந்த காசும் தராதீங்க, அடுத்த பர்த்டேக்கு நீங்க எந்த காரியங்களும் நீங்க எனக்கு கொண்டு வந்து தராதீங்க. ஆனா வேற ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எனக்கு கிஃப்ட்ஸா கொடுங்க, கொடுக்கறது பதிலா எனக்கு கொஞ்சம் மணி அல்லது எனக்கு கொஞ்சம் கோல்டு இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து 24 சவரன் அந்த பொண்ணு தன்னுடைய காரியங்களை சேர்த்து வைத்தது. அதை தவிர கொஞ்சம் காசை சேர்த்து வைத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிஷினரிஸ் வரும் பொழுது அந்த அம்மா சொல்லி அனுப்பிட்டான், அங்க போய் ஸ்கூல்ஸ் கட்டுங்க, அங்க போய் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காலேஜ் கட்டுங்க என்று சொல்லி அந்த அம்மா காசு கொடுத்து அனுப்பிட்டான். அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி அனுப்பின காலேஜ்ல தான் இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட பெண்கள் கிராமத்துல இருந்து பெரிய மாடர்ன், சும்மா ஸ்லீவ்லெஸ்ஸையும் இதையும் போட்டுட்டு வர்ற மாடர்ன் மினி ஸ்கர்ட்டும் மைக்ரோ மினி ஸ்கர்ட் போட்டு வர இந்த காலேஜஸ் மாதிரி இல்ல, கிராமத்துல இருந்து என்ன வடிய இப்படிப்பட்ட வெளி உலகமே தெரியாத குக்கிராமத்துல இருந்து பெண்கள் வந்து படிக்கத்தக்கதாய் ஒரு நல்ல காலேஜாய் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை அது இன்னைக்கு பெரிய பெரிய திருச்சபையினர் உரிமை கொண்டாடினாலும் அதற்கு பின்பாய் ஏதோ கோட்டு சூட்டு பூட்டு போட்ட ஒரு பெரிய ஸ்டைலிஷ் ஊழியக்காரர் அல்ல, தன் வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுக்கு கூட போனது கிடையாது, தன் வீட்டை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போனது கிடையாது, ஃப்ரெண்டே கிடையாது, வீடு மேக்சிமம் போன சர்ச்சு. ஆனா ஒரு காரியத்தை செய்தாங்க. இன்றைக்கும் 2012 ஏறக்குறை 1935 அது கட்டப்பட்ட ஆரம்பித்தது. 2012ஆம் ஆண்டும் பெரிய ஆசீர்வாதமாய் அந்த பெண்ணுடைய தியாகம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னத்தையான் செய்துட்டோம்? இன்னைக்கு சொல்லுங்களேன், பெருசா நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஒருவேளை என்ன கேட்பீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுவேன். கொஞ்சம் ஒரு 3 ஃபிகர்ல போயிரும். நாங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்தோங்க. 4 ஃபிகர்ல போவோம். நாங்க கர்த்தருக்குள்ளாய் நடத்தி வேற திருச்சபைகளுக்கோ வேற ஊழியங்களுக்கோ கர்த்தருக்குள்ளாய் ஸ்திரப்படுத்தினவங்கள 4 ஃபிகர்ல கொண்டு போக முடியும். ஆனா நிச்சயமா சொல்லுவோம், 3 ஃபிகர்ல சொல்லுவோம், ஆண்டவருக்குள்ள எங்க குடும்பம் வந்தாங்க. நிறைய பேர் சாட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போறேன், அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல்லா அந்த அம்மா பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அந்த அம்மா ஊழியக்காரங்கன்னு சொல்லி. அந்த அம்மானுடைய ஊழியக்காரங்க கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. நான் இன்னைக்கு ஒரு டிஸ்டர்ப்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், நானும் ஜெசிகா உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த டாக்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க. நம்ம டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போடணும் அவங்க நம்பல, அவங்க யோசிக்கல. ஆகையால அந்த ஊழியக்கார்ட்ட சொல்ற அந்த டாக்டர் சொல்றாரு, ஏம்மா இவர் ஒரு ஊழியம் செய்யறாரு, இவர் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு. அந்த அம்மா கூட இருந்த பையன், அந்த பையன் சொன்னா, அண்ணா உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா. யோசிச்சு இந்த பையனை ஏறக்குறைய 3/4 மணி நேரம் நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பையனை பாக்குறேன், எப்படி தெரியும் பிரதர், நான் உங்களை பார்த்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணா நீங்க அன்னைக்கு வந்து ஒரு செய்தி சொன்னீங்க, 2006ஆம் வருஷம் அந்த செய்தி நிமித்தம் நான் ஆண்டவரை நெருங்கி வந்தேன், பயங்கர சந்தோஷம். நான் இன்னைக்கு உடைந்து போய் இந்த ஊழியம் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இந்த ஊழியத்தை இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில செய்யணுமா, when is God going to give us a breakthrough? 1000 பிரச்சனை, வீட்டுல மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பணப்பற்றாக்குறை, தேவைகள் அதிகம், இத்தனை காரியங்கள் மத்தியிலும் இன்றைக்கு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி உடைந்து போய் சோர்ந்து போய் கிடக்கிறேன். எங்கேயோ இருந்து வந்த ஒரு பையன் சொன்னான், என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செய்த ஊழியம் நான் ஆண்டவரை நெருங்கி வந்தேன், உங்களை எனக்கு நல்லா தெரியும்ண்ணே, ஐ ரிமெம்பர் யூ,
பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி சொல்கின்றேன். நானும் மீராவும் இன்னைக்கு ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பெருசாக 3 ஃபிகருக்கு மேலே எங்கள் வீட்டில் காசு இருக்குமா இல்லையா தெரியாது. எங்கள் பேங்க்கில் ஒருவேளை 4 ஃபிகருக்கு மேலே காசு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக சொல்கின்றோம், இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்திலும் நாங்கள் போன தேசங்களையும் கர்த்தருக்கு நேராக கொண்டு வந்தவர்கள் ஏராளம். ஆண்டவருக்கு நேராக இன்றைக்கும் எங்களுக்கு என்று சொல்லி ஒன்றும் எடுத்து வைத்துக் கொள்ளாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவை சந்திச்சுட்டா போதும், நாளை தினத்தை ஆண்டவர் பார்த்துப்பாரு, இன்றைக்கு சாப்பாடும் வீட்டுக்கு தேவையான காரியம் இருந்துட்டா போதும்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாய் வாழுகின்றோம். நீங்களும் அப்படி வாழ்றீங்க, ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் அதை தாண்டி நீங்க கற்றத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? இன்னை வரைக்கும் நீங்க செய்த காரியம், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, காயின் நகரத்தை கட்டினா வாழ முடியல. ஒரு கூட்ட ஜனம் நகரத்தை கட்டினாங்க, ஆண்டவர் இறங்கி வந்து கலைச்சிட்டாரு. ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். சாமி என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னா உமக்கு சாட்சியா நிக்கிறேன், உமக்கு சாட்சியா நிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்த மனுஷனை கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதித்தார். 21 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றேன், ஏன்பா ஒரு நகரத்தை நான் உன்னை தேடி வந்தனே, ஒரு நகரத்தை நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னேனே, அப்படியே ஆசீர்வச்சனே, அந்த நகரத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவியா? will you go and build an altar அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் கை கட்டினா. இன்னைக்கு நீங்க எதை கட்டுறீங்களோ தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு எந்த பிளானோடு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வாழ்க்கை சாமி, இந்த ஒரு வாழ்க்கைய நமக்கு வாழணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஒரு கை கால் வழங்காத ஒரு சாரா டக்கர் இன்னைக்கும் எங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்கன்னா, எனக்கு எல்லாம் உறுப்பு நல்லா இருக்கு, தெளிவா யோசிக்கிறேன், சில நேரத்தில் சில சபிக்கத்தக்கதா திட்ட கூட செய்யறேன், ஆனா உமக்கென்று சொல்லி ஒன்னும் பிரயோஜனமா செய்யறது இல்லையே, எனக்கா எதையாவது செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை நமக்கென்று சொல்லி கொடுத்தார். தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்கென்று ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு முடிவெடுங்க, சாமி என் கையின் பிரயாசம் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்படலை, நான் நிறைய யோசிச்சேன், நிறைய திட்டம் போட்டேன், நிறைய சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் எனக்கு நடந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ண, இன்னைக்கு தோல்வியா வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா எங்க குறை, எங்க குற்றம் அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கதை காட்டிலும் யாக்கோபு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர்னா உமக்காய் வாழும் என்று ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்புள்ள ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தர் எங்களையும் கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இதுவரைக்கும் நாங்கள் இருந்த காரியங்களை காட்டில் இந்த கடைசி நாட்கள் இன்னும் தீவிரமாய் நாங்கள் உமக்காய் ஓட, இன்னும் தீவிரமாய் நாங்கள் உமக்காய் உழைக்க, ஒத்துழைக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர். அவளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ காரியங்கள், வீட்டை கட்டணும், குடும்பத்தை கட்டணும், பணத்தை கட்டணும், அல்லது ஜுவல்ஸை கட்டி வைக்கணும், 1000 காரியங்களை யோசித்து கடைசியில் மண்ணுக்கு போகின்ற ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஓடுகின்றோம். அது தேவை, அது ஆக்காய் நன்றி. அதை தாண்டி உமக்காய் ஓடுகின்ற ஆசீர்வாதம், உமக்காய் நிற்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வியாதிகள், பற்றாக்குறைகள், வறுமைகள், இதன் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்காய் எழும்பி நிற்க எங்களுக்கு கிருபை தார். வந்தவளை ஆசீர்வதியும். என்ன தேவையோடு வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த மாதமும் குறைவுள்ளவர்களை எங்களை மாற்றி விடாதீர் ஐயா, நடத்தி விடாதீர். ஏதாவது ஒன்றை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். நாங்கள் ஜெய கிறிஸ்துவர்களாய் மாற அனுகிரகம் செய்யும். யாக்கோபை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஆசீர்வாதமாய் நின்றார். எங்களை ஆசீர்வதிப்பீர் இந்த மாதம் என்றால் உமக்கு மகிமையான சாட்சிகளை நிற்போம் என்று உறுதி கூறுகின்றோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்